ஹை ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சிறடி காசை பார்க்க போகிற சிறடி காசையில் நம்ம மெயினாக இல்லாத குறைய தீர்க்கறதுக்காக ரோகிணி ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றுமே அது நடக்கலைங்க. அதாவது அவங்க அங்கிளுக்கு ஏஞ்சி ஒன்று காஃபி போட்டு கொடுக்கறது என்ன, அவங்க வீட்டுக்காரருக்கு காஃபி போட்டு கொடுக்கறது என்ன, இங்கே பார்த்தா வீடு சுத்தம் பண்ணுறது என்ன, எதுக்குடா அது எலி அம்பலத்தில் ஓடுதேன்னு யோசிச்சா எலி என்ன எதுக்கு போகும், அதாவது ஏதாவது திருட தான் போகும். அந்த மாதிரி இவங்க ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. கடைசியில் நம்ம முத்து கைத்தொட்டி சிரிக்கிறாங்க. கைத்தட்டி சிரிச்சுட்டு நீ என்ன மீனா இல்லைனாலும் வேலை நடக்கும்னு சொல்லி காமிக்கிறியா, நீ என்ன வேலை செஞ்சாலும் மீனா இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நறுக்குன்னு சொல்லிவிட்டாங்க பாருங்க. வேற லெவல்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க அங்கிள் என்ன எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா, ஆஹா மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் சொல்கிறான் ஐயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இது ஒரு பக்கம் அங்கே திட்டி விட்டுட்டு நம்ம முத்து வெளியே கிளம்பிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்த ஸ்ருதி நீங்கள் வந்து காஃபி குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ரவி சொல்ல போகும்போது வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே பாரு உங்கள் அப்பாவை காஃபியை குடிச்சிட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஐயே சொல்ல முடியலடா அடி பாவி மாவளை அல்வாவை கூட அவங்க அம்மா மாதிரியே பண்ணியிருக்கேன், இப்படி இருந்தால் எப்படி கல்யாணம் ஆகுங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்தோஷ் சுப்ரமணியனில் நினைப்பாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்குவாங்க கடைசியில். அதனால் இவங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் மீனா மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஓட்டம் பிடிச்சது என்ன, நம்ம முத்து ஒரு பக்கம் அங்கே போய் நின்று யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்க்குறீங்களா, இங்கே மீனா அப்செட்டாகவே இருக்காங்க. அவங்க அம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க சொல்ல முடியாத கஷ்டம் இருக்குது, அதனால தான் இவ்வளோ அழுகுறா. அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சத்யாட்ட போய் நீ போய் மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு வான்னு சொல்ல உடனே சத்யா இங்கே வந்து அதே அப்செட்டாக இருக்காரு. சத்யாவோட பேர் இருக்காங்களே நம்ம சிந்தாமணியோட பொண்ணு, அதாவது நீ என்னதான் ஒரு முடிச்சு போட்டாலும் கடவுள் ஒரு முடிச்சு போடுவான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா அவங்க ஆறுதல் சொல்ல சத்யா கீழே வர அவங்க மாமாட்ட பேச அவங்க அக்கா ரொம்ப நாளாக ஏதோ மறைக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டுபிடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.